ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ மத்திய பிரதேசில் இருக்காங்க, சொகாகிங்கிற ஊரில் பார்த்துருப்போம். நம்ம சிவகாசியில் இருந்துங்க பிரயாக்ராஜுக்கு உத்தரப்பிரதேசுக்கு பட்டாசுலோடு ஏற்றிட்டுங்க. இப்போ பார்டர் வந்துட்டோங்க, எம்பி யூபி பார்டர் வரப்போகுது. இதாங்க என் மத்திய பிரதேசில் கடைசி டோல்கேட்டு. ஒரு 15 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு ஆறு ஒன்று வருங்க, அதுக்கு அந்த பக்கம் அப்படியே யூபி. இப்போ நம்ம போக போகிறது வந்துங்க சொகாகி காடு வருங்க, அந்த காடு அப்படியே பார்ப்போம். இங்கே வந்துட்டுங்க ஆர்டிஓ இருக்காங்கன்னு சொன்னதுனால என்ன பண்ணோம்னா வண்டி வந்து ஒரு தாபாவில் நிறுத்திட்டுங்க அங்கேயே நீட்டாக அப்பாவும் நாமளும் குளிச்சுட்டு. ஏங்கப்பா என்ன சொன்னாங்க, ஆர்டிஓ வந்து 11 மணிக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி காலைல ஒரு தமிழ்நாட்டுக்காரனை சொன்னார். ஆமாம், ஒரு அதுக்குள்ளே இட சீட்டு கேட்டாங்க. இதான் இந்த டோல்கேட் தாண்டி தாங்கப்பா ஆர்டிஓ இருக்காப்புல. அதாவதாங்க நான் கேட்டேன், 11 மணி இங்கே 11 மணிக்கு சாப்பாடு போயிடுவான்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு வண்டி இங்கே யூபி வண்டி கேட்டேன். ஒரு வண்டி வந்து அந்த வண்டி விட்டாதான் இவங்க போவாங்களாம். அதான் அதனால வந்து இவங்க போகவே மாட்டாங்களாம். அதனால் பார்த்தேங்க இங்கே தாபாலே வந்துட்டு அப்பாவும் நாமளும் ஆளுக்கு ஒரு 2 லட்டு சாப்பிட்டு பருப்பு குழம்பு சொன்னாங்க சாப்பிட்டு. அப்புறம் அண்ணனை பார்த்தோம், காலில் பருப்பு போட்டு நல்லா வணங்கிட்டு இருந்தார். அதனால் வாசம் அடிச்சோன்னே போயிட்டேங்க தாபாவுக்கு சாப்பிட்லான்ட்டு. காலைல சாப்பாடு செய்யலை, ஏன்னா வந்தேங்க வண்டி நிறுத்தியிருந்தோம் 3 மணி நேரம். அடுத்தது குளித்தங்க, அதனால் அங்கே சாப்பிட்டு போகிறது தான் ஒரு மரியாதை. நிற்கிறாங்க பாருங்க. இப்போ இந்த காடு ஏறிட்டுருவாங்க. நம்ம பிரயாக்ராஜ் போயிட்டுங்க இன்றைக்கி நைட்டு வந்து 11 மணிக்கு மேலே தான் உள்ளே போகணுங்க சிட்டிக்குள்ளே. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டு, பிரயாக்ராஜுக்கு முன்னாடி பாரத் பெட்ரோல் இருக்குங்க, அங்கே நிறுத்திட்டு காலையில் போக போகிறோங்க. ஒரு 5:30 மணிக்கு எடுத்தோம்னா அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க, ஒரு 6 கிலோ ஸ்பாட்டுக்கு போயிடலாம். அன்லோடு பண்ணிவிட்டுங்க, அங்கே சேஃபாக இருந்துச்சுன்னா வண்டிக்குது சேஃபாக நிற்குது அப்படின்னா நம்ம வந்துட்டுங்க பிரயாக்ராஜ் அந்த திரிவேணி சங்கம் இருக்குல்லங்க, கங்கா யமுனா சரஸ்வதி ஆறு. ஏங்கப்பா முடிஞ்சா வண்டிக்கு சேஃபாக நிற்கிற மாதிரி இருந்தால் நம்ம நாளைக்கு அங்கே பிரயாக்ராஜ் அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பார்க்கலாங்க, அது நமக்கு டைம் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறது என்னது பார்ப்போம். அதுக்கப்புறங்க இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஊரில் இருந்துங்க இங்கே யூபி வரைக்கும் வந்துடல, அதோட மொத்த டோல்கேட் ஒவ்வொரு ஸ்டேட்டாக தனித்தனியாக சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இது எல்லா ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ டோல் சார்ஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் டவுன் தாங்கப்பா, நல்லா மழையை குடஞ்சி போட்டுருக்காங்க ரோடு. 2 பக்கம் பாருங்கப்பா கல்லை எப்படி நிற்கிதுன்னு. ஆமாம் அப்பா கல் பாரு நிற்கிது. தமிழ்நாட்டு வண்டியில் இறக்கி எம்டி தான் போகிறாங்கப்பா. தான் 14 வீல் ஆட்டிருக்கு, இல்லை 12 வீல் தான். அதுதான் வாழைக்காய் தான் போகிறதுக்கு கூட்டி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு டிரைவர். இல்லை வாழைக்காய் நிறைய லோடாக இருக்க மாட்டேருக்குங்க, நமக்கு தெரியல, இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஆந்திராவிலேருந்து நிறைய லோட் ஆகுதுங்க அங்கே யூபிக்கு. இங்கே ஏதாவது கோயிலில் இருக்க மாட்டேருதுங்க, இப்போலாம் 2 சைடு இதாக கோயில் தேங்காயில் வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. இதான் 2 வண்டியும் மெதுவாக போகிறாங்க. இப்போ வேக்கம் இல்லையாட்டிருக்கு. ஏங்கப்பா 2 வண்டியும் பிரேக் அடிச்சு வேக்கம் இல்லையாட்டிருக்கு. நல்லா இறக்குங்க. ஆனால் நைட் வந்த மாதிரி இன்னொரு இறக்கம் அந்த ஜபல்பூருக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது ஒரு காடு தான், தொப்பூர் காடோட கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. சரி அது போகும்போது பார்க்கலாம். இப்போ பகலில் போகிற மாதிரி தான் அது பார்ப்போம். அது நீ வரும்போது முன்னாடியே இறக்கமா தாங்க இறக்கம் வரும்போது எல்லாமே இறக்கமாக தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் இங்கே கட்னி மைகர் இங்கே ரீவாலில் போர் ஓட்டும் போது ஊரில் இருந்து ட்ரெயின்லேயே வந்துடுவீங்களாங்க? பாங்க ஆமாம் தாங்க, ட்ரெயினில் வந்து வச்சுக்க அந்த வண்டி வந்து இதில் தான் நிற்கும். எங்கே மைகர் நிற்காது. ஒன்று இறங்கினா இதில் கட்னியில் இறங்கிக்கணும். இல்லை அப்படின்னாக்கா சத்தானா போய் இறங்கிக்கணும். சத்தானாவிலேருந்து இறங்கி வந்தாலும் 35 கிலோமீட்டர் வரணும். இங்கே கட்னியிலேருந்து வந்தாலும் 50 கிலோமீட்டர் வரணும். சத்தானா போய் இறங்கி சத்தானாவிலேருந்து ஏறி வந்துடுவோம். ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸில் வாங்குற மாதிரி இருந்தாங்க இங்கே கிடைக்குமா? எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா அங்கேருந்து கட்னியில் கிடைக்கும், ஜபல்பூரில் கிடைக்கும், இங்கே கிடைக்கும். பைக்கில் தான் போகணும். ஆமாம், ரீவாலியும் கிடைக்கும். இப்போ ஹேமரு ட்ரில்லிங் பிட்லாம் இங்கேயே வாங்கிக்குவீங்க? அதான் அவங்க வந்து புரோக்கர் இருக்காங்களா, ஃபோன் பண்ணி சொன்னோம்னா இண்டூர்லேருந்து போட்டு விட்ருவாங்க பஸ்ஸில். சரி பஸ்ஸில் போட்டு விட்ருவாங்க. நான் போய் கட்னி போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் பஸ்ஸில்.
ஒரு ஹெல்ப்பர் பையனை கூப்பிட்டு போயிருவீங்களா? ஆமாம், ஹெல்ப்பர் பையனை கூட்டிகிட்டு போனோம்னா தூக்கி பஸ்ஸில் வச்சுக்கிட்டு வந்துடுவேன். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ டவுன்னு. ரோடு அங்கே இருக்குதுங்க பார்த்தா. நான் அந்த ரோடை பார்த்து வேற எங்கேயாவது போவாருன்னு நினச்சிட்டு நான் அப்படி தான் நினச்சேன். ரோடு அங்கே இருக்கு. இறக்கம் நல்லா இறக்கங்க. இப்போ செகண்ட் கியரில் போகிறீங்களா? இப்போ டாப் அண்ட் டாப் தான் 5வது கியரா? அந்த இடத்துல போய் வேணா இறக்க ரொம்ப இருந்தால் கொஞ்சம் குறைச்சி விட்ருங்க. அப்பாவுக்கு நீ நான் சொல்லி தரேன்னு பார்க்குறீங்க. 25,000 மாற்றி விட்டுருவேன். கம்மி தானே. இப்போ மழை காலத்தில் இங்கே நம்ம வண்டியில் ஜேசிபி இது மலையில் மாட்டிடுதாங்க. இப்போ போர் வண்டி காட்டுக்குள்ளே ஓட்டும் போது காட்டுக்குள்ள நிறையா தரம். ஜேசிபி வச்சு எடுப்பீங்களா? ஜேசிபிலாம் வைக்க மாட்டேன். ஜாக்கி வச்சு மறுபடியும் ராடை போட்டு வண்டி முன்னாடி வந்துடும். கடைசி பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் ஓட்டணும். மழை வருது அந்த ஜூன் 15ஆம் தேதினா ஜூன் 15ஆம் தேதி கண்டிப்பாக மழை வந்துடும். இங்கே எம்பியில் மட்டும் சொன்ன மாதிரி வரும். கரெக்டாக 15ஆம் தேதி மழை பெஞ்சிடும். மழை பெஞ்சிக்கிட்டு இந்த அன்னைக்கு 15ஆம் தேதி தான் அன்னைக்கு கரெக்டாக பாயிண்ட் ஓடிட்டு இருக்குது. ஒரு 200 அடி தான் ஓடிச்சு. 200 அடி ஓட்டணும். கரெக்டாக மழை வந்துருச்சு. அந்த வயலே பூரா எல்லாம் அந்த நெல்லு காடு இருக்குல்ல, சின்ன சின்ன வயலாக தான் இருக்கும். அந்த நெல்லு காடை நம்பி போச்சு தண்ணி. என்ன வீல் அரை வீல் நிற்குது. என்ன வீல் அரை வீல் நிற்குது. அப்புறம் ஓட்டுனதே தண்ணி வேற வந்துடுச்சு. சரியான தண்ணி. தண்ணி வந்து ஓட்ட முடியாமல் மறுபடியும் ஒரு 320 330 அடி தான் ஓட்டணும். ஓட்டிட்டு மறுபடியும் எடுக்கிறது வந்து சும்மா ஒரு 10 அடி தான் வெளியே வர்றது ரோடு. ஆனால் 10 அடினாலும் தண்ணி வழியாக நிற்கிது வயலுக்குள்ள. அப்புறம் மறுபடியும் ஜாக்கி வச்சு ஒரே ஒரு ராடு போட்டு வெளியில் வந்துட்டோம். பரவாயில்ல. நான் தும்கூர் பெங்களூர்ல இருக்கும்போதெல்லாம் ஜேசிபியில் வந்துருக்குதுங்கப்பா. அப்படியே வீல் தூரமாக இருந்திருக்கும். வீல் அப்படியே பதிஞ்சிருச்சு உள்ள. ஜாக்கி போட்டு வேலைக்கு ஆகல. அதான் பனி காலத்துலங்கப்பா இங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதை எப்படி சமாளிப்பீங்க? பனி காலத்துக்கு அதை என்னதாங்க வந்து வண்டியில் ஏறி மேலே ஏறி படுத்துக்குவோம். கம்ப்ரஸர்ட்டியா? கம்ப்ரஸர்ட்டை பொறுத்தா ஹீட் வரும். பாயிண்ட் இது போய் பார்த்துட்டு வந்தோம்னா வந்து கம்ப்ரஸர் மேலே ஏறி படுத்துக்குவேன். பரவாயில்ல. ட்ரம்மு வாசம் வருது பார்த்தீங்களா நம்ம லைனிங் வாசம்? ஆமாம். இது இறக்கம் பயங்கர இறக்கங்க. அது வாசம் 50ல் வருது. அந்த வண்டியில் வருதுன்னு தெரியல. அந்த ஒரு ட்ரெயிலர் கிராஸ் பண்ணும்போது அடிச்சது. பின்னாடி வந்துங்க ஒரு 14 வீலில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவரும் அழகா பார்த்தா பட்டாசு. அவர் கூட வந்து டிரைவர் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமாங்க. அவர் வந்துட்டு வேற ஒரு கம்பெனி வண்டியில் ஏற்றி விட்டு அவரும் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. 2 பேர் தாங்க பாறைகளும் போய் நிறுத்த போகிறோம். சொகாகி, இந்த ஊர் பேர் சொகாகிங்க. சரி இதுதான் சொகாகி காடு. சொகாகியா? காய் கிடந்ததுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுதாங்க. அவரும் கேட்டார்ல. காய் வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் பார்த்துட்டு வரும்போதுங்க இந்த நீல்கைன்னு அந்த மான் வகையிலேயே அந்த பெரிய வகை இருக்குல்லங்க, அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம் நின்று மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க கோதுமை காட்டில். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முன்னாடி நின்றுச்சுங்க. வண்டி நிறுத்தி இறங்கவும் எல்லாம் ஒரு 10 அடிக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எறும்பு மாடு தாங்க நினச்சேன். 2 ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தா தான் இதுங்க. அவ்வளோதான், கிளம்புதுங்க எல்லாம். வாங்க மண்பானை கப்பில் டீ சாப்பிட்டு போகலாம். எங்களுக்கு 800. மத்திய பிரதேஷ் முடிய போகுதுங்க. உத்தரப்பிரதேஷ்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த ஆற்றுப்பாலம் தாங்க இந்த பார்டரை பிரிக்கிறது. இது வந்து தாமஸ் ரிவருங்க இது பேர். ஆற்றுல தண்ணி நல்லா போகுதுங்க. இந்த ட்ரிப்புங்க நம்ம இன்கேஸ் அங்கே திரிவேணி சங்கம் போனோம்னா கங்கா, யமுனா, சரஸ்வதிங்க, அப்புறம் இங்கே மத்திய பிரதேசில் வந்து நர்மதா,
தெலுங்கானாவில் வந்து கோதாவரிங்க, தமிழ்நாட்டில் காவேரி, ஆந்திராவில் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஆறுங்க. 7 ஆறையும் தாண்டி தான் வந்தோம். அது எல்லாமே நம்ம இன்கேஸ் நம்ம திருவேணி சங்கம் போகிற மாதிரி இருந்தாங்க, அந்த 7 ஆறையுமே நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. காலைல வரும்போதுங்க எம்பிக்குள்ளே வெடியும் போது இந்த சூரியனை பார்க்குறக்கு அங்கேருந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நேரில் பார்க்கும்போது வீடியோவிலேயும் கவர் பண்ணேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. யூபிக்குள்ளே என்ட்ரி ஆச்சுங்க. இந்த வழியாக வந்தாங்க சக்காட்டுங்கிறதா ஃபஸ்ட்டு ஊர். நான் அதுக்குள்ளே டக்குன்னு வீடியோ கட் பண்ணியிருப்பேங்க, அது என்னென்னு காட்டுறேன் பாருங்க. இது ஏதோ 50 ரூபா டோக்கன் ஆமாங்க. ஊருக்குள்ளே வரும்போது 50 ரூபா வாங்கிட்டு தான் உள்ளே விட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணலாங்க. ஒசூர் வரும்போது இந்த மாதிரி வாங்கலாம், அங்கங்கே பாட்டில் தரும்போது வாங்கலாம். நம்ம ஊரில் மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மக்கிட்ட தான் பிடுங்குறாங்க தவிர அதர் ஸ்டேட்டில் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. வெளியில் வந்தோம்னா நம்மக்கிட்ட தான் பிடுங்குறாங்க. அதே மாதிரி இதில் பார்த்துருப்போங்க, இச்சாபுரத்தில் ஒரிசாவில் போகும்போதும் ஒரு டோக்கன் 50 ரூபா டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போகிறோம் அந்த பார்டர் ஊருக்குள்ளே போகும்போது. கான்பூர் ஒரே கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குதாண்ணா. வாரணாசி 160, அலிகிரி 626 கிலோமீட்டர். நானும் இறக்கிறேன். முன்னே பார்த்துருக்கேன். இந்த இடத்துலங்க அந்த பெட்ரோல் பம்ப் போகிறதுக்கு வந்து யூட்டன் பண்ணி தாங்க போகணும். நம்ம வண்டி 12 வீல் கட் ஆயிடுச்சு. 14 வீல் வந்து கொஞ்சம் லென்த்துங்கிறதுனால ஒரே டைமில் கட் ஆகாதுங்க, கொஞ்சம் ரிவேர்ஸ் வந்தால் போகணும். அதனால தான் அப்பா வந்துட்டு அங்கேயே இறக்கிட்டாருங்க வண்டிக்கு ரிவேர்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு. இங்கே பாரத் பெட்ரோல் பம்ப் வந்தாச்சுங்க. 2 வண்டி ரிவேர்ஸ் விட்டுட்டு இன்றைக்கி காலைல ஒரு 5:30 6 மணிக்காட்ட எடுப்போம் வண்டியை. நம்ம என்ன ஆப்பிள் மியூசிக் தான் வச்சுருக்காரா? இங்கே பரவாயில்லைங்க, எல்லா பெட்ரோல் பம்புமே வந்து பார்த்தோம்னா பார்க்கிங்கோடு தான் இருக்குது. அது ரிலையன்ஸ் ஆகட்டும், ஹெச்பி ஆகட்டும், இந்தியன் ஆயில் ஆகட்டும், பாரத் எல்லாமே பெரிய பெரிய பார்க்கிங் இருக்குங்க. வாங்க வண்டியில் சமையல் செய்யலாம். என்ன வெண்டைக்காயாங்க? நாட்டு வெண்டைக்காயா? இங்கே அந்த வாட்ஸ்அட்டி கொடுங்க. இந்த கலர் ரோஸ் கலர் பச்சை கலர்னு மாறி மாறி மின்னுது வெண்டைக்காய். போதுமாங்க ஒரு வேலைக்கு? நானும் பக்கத்தில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க, சரி ஏதாவது கொஞ்சம் இடங்குது சுற்றி பார்க்குற மாதிரி இல்லை கோயில் இருக்கான்னு பார்த்தேன். இங்கே எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே பிரயாக்ராஜில் தான் இருக்குது. அன்லோட் பண்ணுற இடத்துலேருந்து 4 கிலோமீட்டர்லேயே இந்த ஆறு டச் ஆகுதுங்க, யமுனா ஆறு. அது என்னங்கிறது நாளைக்கு போயிட்டு அங்கே போய் பார்ப்போம். வண்டியை நிப்பாட்டுறதுக்கு இருந்துன்னா பார்ப்போம். சேஃபாக வண்டி சேஃபாக நிற்கிது அப்படின்ட்டா கிளம்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாங்க நைட்டு ஃபுல்லாக கோயிலுக்கு போயிட்டு. ஏன்னா 11 மணிக்கு தான் நம்ம வெளியே வரப்போகிறோம். பிரயாக்ராஜ்லேருந்து வெளியே வரது 11 மணிக்கு தான். ஃபங்க்ஷனில் நைட் தாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்த்தியெல்லாம் எடுப்பாங்க அந்த பிரயாக்ராஜில் ஆற்று ஓரத்தில். அது எல்லாமே நம்ம இன்கேஸ் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் பார்ப்போம். வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போட்டு வணக்கிறீங்களா? அப்போ தான் அந்த வளவளப்பு போவோம். வளவளன்னு இருக்கும்ல கையில் வெண்ணங்க. நான் வந்து உங்களுக்கு டோல்கேட் சார்ஜ் வரலாம் சொல்லிட்டுங்க. அடுத்தது ஆர்டிஓக்கு பொத்தேவலை
போலீஸ் சார்ஜ் எவ்வளோ ஆச்சு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நாளைக்கு அங்கே அன்லோடிங் பண்ணுற பார்த்து போய் சொல்கிறேங்க. பாத்திரம்லாம் மின்னுதுங்க. வெண்டைக்காய் எதுங்க போட்டு இப்படி தீஞ்சு போச்சுங்க. எல்லாம் இப்படி இருக்கும். நம்ம வண்டியில் வந்துட்டுங்க வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்து வண்டியில் வந்துட்டுங்க காலிஃப்ளவர் வச்சுட்ருக்காருங்க அண்ணன். நைட்டில் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சைடு மிரர் வந்து பெருசாக வைக்க சொல்லியிருந்தீங்களேங்க, அது வந்து நம்ம அண்ணன் வண்டியில் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியுங்க நம்ம வண்டிக்கு அந்த வண்டிக்கு கம்பேரிசன். அவரது வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. பார்ப்போங்க, போயிட்டு திங்கர்பேட்டையில் வந்துட்டு விட்டு இந்த ட்ரிப்பை ஆல்ட்ரு பண்ண முடிஞ்சு அதை ஆல்ட்ரு பண்ணிடலாம். போயிட்டு ஒரு 5 மணிக்கு வண்டி எடுத்தோம்னா இங்கேருந்து கரெக்டாக இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்பாட்டுக்கு. ஒரு 5:45 அங்கே போய் வண்டி நிறுத்திக்கலாம். எனக்கு இங்கே பங்கில் நிறுத்தவே ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்க. உங்களுக்கு வண்டி நிற்குதுங்களா? இருந்தாலும் எனக்கு இந்த யூபி ட்ரிப் வந்துடலங்க, வரதே கொஞ்சம் மனசே ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் எங்கே நிறுத்தாலும் பங்க்லேயே வந்து டீசலுக்கு கேரட் இல்லைன்னு சொன்னாங்களே எம்பி யூபியில், அதிலிருந்து. பக்கத்து வண்டிக்காரண்ணங்க அவரும் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டாரு. காலையில் நம்ம கூட தாங்க வருவார். இங்கேருந்து 2 பேரும் தான் ஒட்டுக்கா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்ப போகிறோம். அவர் இப்போ நைட்டு உள்ளே வர சொன்னாங்க இறக்குறக்கு இங்கே பிரயாக்ராஜ் சிட்டிக்குள்ளே. ஆனால் அங்கே போயிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு முன்னாடி காலைல தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. வண்டி வந்து இப்போ நிறுத்திக்கணும், இறக்குறத காலைல தான் அப்படின்னாங்க. அதனால் அவர் வந்துட்டு அங்கே போனால் நமக்கு பாதுகாப்பு இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடயே காலைல கிளம்பி வர அப்படின்ட்டாருங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு. மணி இப்போ காலைல 5 ஆகுதுங்க, கிளம்பலாங்க. நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டைலில் வண்டி நிற்கிதா, நம்ம 14 வீல் இருக்குல்லங்க, அந்த வண்டி எடுத்தால் தான் கொஞ்சம் பேர் சுட்டு நம்ம வண்டி எடுக்க முடியும். வரலாம் வாங்கப்பா. ஸ்பாட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம நிறுத்தியிருந்த பெட்ரோல் பம்பில் வந்துட்டு டீசல் அடிக்கலையான்னு கேட்டாங்க. பார்க்கிங் காசெல்லாம் எதுவும் வாங்கலைங்க. நாங்கள் வந்துட்டு ரிட்டன் வரும்போது அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம போய் அன்லோட் பண்ணிட்டு ரிட்டன் மறுபடியும் நம்ம 10 மணி தாங்க வர முடியும். அது வரைக்கும் டீசல் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ ஒரு 1/4 டேங்க்கு கம்மியாக தாங்க இருக்குது. அதனால் ரிட்டன் வரும்போது அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா பார்க்கிங் சார்ஜ் வாங்காதனாலங்க அவங்க வந்து டீசல் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க பங்கில். நம்ம போகும்போது ஒரு 100 லிட்டர் அடிச்சுட்டு மறுபடியும் பார்ப்பாங்க லோடு எங்கே செட் ஆகுது, இந்த வழியாக போகிற மாதிரி இருந்தால் இங்கேயே அடிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரிங்கப்பா சொல்லுங்க, நம்ம நேற்று நிறுத்தி இந்த பெட்ரோல் பம்ப்கிட்ட போய் டீ குடித்தேன் நேற்று சாயந்தரம். சரி, அங்கே கேட்டேன் கும்பமேளா போல் அங்கே டிராஃபிக்கா அப்படின்னு. இங்கெல்லாம் வண்டி இன்ச்சாக தான் நகர்ந்து போச்சாமா அங்கே காரு பஸ் எல்லாம். இந்த மெயின்லேயேவா? மெயினில் டபுள் சைடும். ஆமாம், டபுள் சைடு இல்லை, இப்படி போகிறது தான் மெயின். அப்படியே ஊறிட்டு தான் போச்சான் வண்டி. எல்லாம் நல்ல வியாபாரமா. டீ கடையிலிருந்து இருக்கிற எல்லா கடையுமே இங்கெல்லாம் நல்ல வியாபாரங்கிறாங்க. கரெக்டாக எத்தனை நாள் ஆகுது? எப்படியும் ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி சரி, ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேருங்கப்பா. அப்போ கணக்கு போடுங்க எவ்வளோன்னு. அடேங்கப்பா, லாரியே ஒன்று கூட போயிருக்காங்க. லாரியெல்லாம் ஒட்டுருவே மாட்டாங்க. அப்போ இன்ச்சாக தான் போயிருக்கோம்னா அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த ரோட்டில் அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. அதான் டபுள் லைன் 3 லைனில் போயிருக்கு காராக இருந்தால். ஆமாம், 3 லைனில் போயிருக்கோம். எந்த அளவுக்கு அப்போ இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த பாதுகாப்பெல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன ஒன்று, இந்த கோயிலை பற்றி போட்டாவேங்கப்பா எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காங்க. நிறைய அந்த செயின் திருடுறது, பேக் திருடுறது, ஃபோன் திருட்டு அதிகமாமாங்க. அது எல்லா பக்கமே தான் இருக்குதுங்கப்பா. இருந்தாலும் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் யூபி பக்கம்லாம் கொஞ்சம் அதிகங்கப்பா. ஆமாம் ஆமாம். அதனால நாமளே ஒரு வேளை நாளைக்கு கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட என்ன இருக்குது பிடுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு தடவை மெட்ராஸில் வெளியூர் வண்டி ராஜஸ்தான் வண்டி என்னமோ ஒரு பஸ் வந்து நின்றுதுங்க, ஒரு டிராவல்ஸு.
எல்லாம் ஜாமான் எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே மெட்ராஸில் இருக்கிற சின்ன பசங்களாம் இருக்காங்களா? ஆமாம். ஒரு ஜாமானத்தை கையில் எடுத்து தூக்கிட்டு ஆகும்போது பேக் தூக்கிட்டு ஓடுறாங்க. அது மாதிரி வந்து வெளியூர் காரங்களாம் வந்தாங்கன்னா அப்புறம் இங்கே இருக்கிற திருடங்களாம் இப்போ தூக்குவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். திருட்டுங்கிறது எல்லா பக்கம் தான் இருக்குது. நாம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஆமாம் ஆமாம். முன்னாடி போனால் வைங்கப்பா, இந்த பிரயாக்ராஜ் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்கப்பா. அங்கே மட்டும் ஸ்லோ பண்ணுங்கப்பா, இறங்கி வீடியோ எடுத்துக்கலாம். சரி. இதாங்க பிரயாகராஜ் ஊருக்குள்ளே வரும்போது இருக்க என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. சரஸ்வதி துவார்னு போட்டிருக்குங்க. நைட் டைமில் கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரிட்டர்ன் பகலில் போகும்போது நல்லா கவர் பண்ணலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில். இதில் நேராக போய் இப்படி வாங்கப்பா. ஃபுல்லாக லெஃப்ட் வாங்கப்பா. ஃபுல்லாக லெஃப்ட் வந்து இதில் ரைட்டு போங்கப்பா. ஃபுல்லாக லெஃப்ட் வந்து அப்படியே அதில் ரைட்டு. இதில் நேராக போனால் தாங்க நம்ம இந்த திரிவேணி சங்கம் போகிற ரோடு. இது ரைட்டில் போனாங்க வாரணாசி மிர்சாப்பூர் போகிறதுங்க. நம்ம வந்து இப்போ யூட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்துடலாங்க. எம்பி போகிற வழியிலேயே போனோம்னா 1 கிலோமீட்டருங்க அன்லோடிங் ஸ்பாட்டு. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு நம்ம வண்டியை விட்டுட்டு இங்கே திரிவேணி சங்கம் போயிட்டு வரங்கிறது வந்து கொஞ்சம் ஆகாத வேலைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை நம்ம போகிற மாதிரி இருந்ததுனாங்க தார் பையெல்லாம் அங்கே அவுத்துட்டு இறக்கிறதுக்கு குறைஞ்சது 2 மணி 3 மணி நேரம் ஆகுங்க. இங்கேருந்து ஆட்டோ குதி ஏறி அப்பா வண்டியில் இருக்க சொல்லிவிட்டுங்க நம்ம போயிட்டு இந்த கங்கா யமுனா சரஸ்வதி ஆறு இருக்குல்லங்க, அது சேர இடத்துக்கு மட்டும் போயிட்டு குளிக்கிற மாதிரி தான் குளிச்சுட்டு வரலாங்க. இல்லைன்னா பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். அது என்னங்கிறது பார்ப்போம். இங்கேருந்து 8 கிலோமீட்டருங்க, 8-8.5 கிலோமீட்டர் வரும் அந்த ஸ்பாட்டுக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி ரத்தன் டாட்டா சார் ஃபோட்டோ வந்துங்க இங்கே இந்த ட்ரிப் போய் ஒட்டலாம். இங்கே தாங்க நல்லா ஒட்டினோம்னா நமக்கு விசிபிள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருந்தீங்க கால் வைக்கிற இடத்துல ஒட்ட வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்கு அதாங்க என்னென்னு பண்ணுறது ஒன்றும் புரியலைங்க. இங்கே ஒட்டினா தான் நல்லா விசிபிளாக தெரியும், வண்டிக்கு லுக் இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாம் அதுக்கு. வண்டி எனக்கு கொஞ்சம் லெஃப்ட் தள்ளி போட்டுக்கலாங்க. அங்கே ஒரு லாரி வந்து ரிவர்ஸ் வந்துட்டு போனாங்களா, பாயில் உரசிட்டே போகுதுங்க. சரி நம்ம வண்டி ஒரு பக்கம் சாய்வாக நிற்குதுன்னு கொஞ்சம் கேப் விட்டு நிறுத்தணும். வாங்கப்பா. கொஞ்சம் ரிவர்ஸ் போய் கூட தள்ளி வந்துருங்க பண்ணலாம். சரி வாங்க, ஃப்ரண்ட் வாங்கலாம். அப்படியே வாங்கப்பா. போதும். அப்படியே ஸ்டடி பண்ணி அப்படியே ரிவர்ஸ் போங்கப்பா. கொஞ்சம் லெஃப்ட் மாறுங்க. போதும். ரைட்டில் மாறிங்கப்பா. ஸ்டடி பண்ணி போங்க. போதும். போதும். வாங்க அப்படியே மெயின் ரோட்டில் ஒரு வாக்கிங் போயிட்டு உங்களுக்கு நான் ஆர்டிஓ செலவும் பிசி செலவும் நான் சொல்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே யூபி பிரயாகராஜ் வந்துருக்கலாங்க அது வரைக்கும். ஃபஸ்ட்டுங்க ஒசூர் வந்து 400 ரூபாங்க நம்ம தமிழ்நாட்டில். அங்கே ஒரே ஆர்டிஓ தான். அடுத்து நம்ம ஒசூர்லேருந்துங்க நேராக அந்த பாகேபள்ளி போனோம்ல, அதில் வந்துட்டு ஒரே ஆர்டிஓங்க பார்டர் மட்டும். அங்கே வந்துட்டு 800ங்க பட்டாசு ஹைட்டுங்கிறதுனால. அடுத்தது வந்துட்டுங்க ஆந்திராவில் வந்து ஆர்டிஓ கிடையாதுங்க, நைட்டில் பாஸ் பண்ணதுனால. பார்டர் ஆர்டிஓவும் கிடையாதுங்க. அதனால பகல் நிற்கிறனாங்க. நம்ம அதிகமாக அந்த இடத்துல போனதில்லை, நம்ம போன டைமில் இல்லைங்க. அடுத்தது தெலுங்கானா இந்த ஆந்திரா தெலுங்கானா பார்டரில் வந்துட்டுங்க 500, நடுவில் காமாரெட்டியில் ஒரு 300ங்க. அந்த பக்கம் மகாராஷ்டிரா தெலுங்கானா பார்டரில் ஒரு 700ங்க. இதுதான் வந்து தெலுங்கானா. அடுத்தது மகாராஷ்டிராவில் வந்துட்டுங்க தெலுங்கானா மகாராஷ்டிரா பார்டரில் வந்து 1000ங்க. அந்த பக்கம் எம்பி மகாராஷ்டிரா பார்டர் இல்லைங்க, அங்கே வந்து 1200ங்க மகாராஷ்டிராக்குள்ளே. அடுத்தது எம்பியில் வந்துட்டுங்க அங்கேயும் பார்டர் கிடையாது, இருந்தாலும் ஆர்டிஓ நிற்கிறாங்க, பகலில் நிற்கிறாங்க. போனால் டோக்கனு நம்ம வந்துங்க பார்டரில் ஒரு 400 கொடுத்தோம் மகாராஷ்டிரா எம்பி பார்டரில். அடுத்ததுங்க வழியில் நைட்டில் போனதுனால கரெக்ட் பண்ணி போயாச்சுங்க. மறுபடி இந்த பக்கம் யூபி எம்பி பார்டருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்துங்க ஒரு 800 ரூபாங்க.
யூபியில் வந்து பார்டர் கிடையாதுங்க, ஆர்டிஓங்க கிடையாது. அதனால் இங்கே நமக்கு எதுவும் செலவு கிடையாதுங்க. மொத்தம் கணக்கு போட்டோம்னாங்க 6100 இந்த ட்ரிப்பு நமக்கு வந்து ஆர்டிஓ செலவு. அடுத்தது வந்துங்க போலீஸ் செலவு பார்த்தோம்னா ஆந்திராவில் ஒரு 200ங்க. நம்ம பார்த்துட்டு போகிற இடத்துல டிவியில் நிறுத்தினோம், வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஏன் யூனிஃபார்ம் போலின்னு சொல்லி ஒரு 200 பிடின்னு போயிட்டாங்க. அப்புறம் அடுத்தது வந்துங்க மகாராஷ்டிராவும் சரி, தமிழ்நாடு, இங்கே தெலுங்கானா, இங்கே எம்பிக்குள்ளெல்லாம் போலீஸ் கிடையாதுங்க. யூபியில் தான் போலீஸ் தொல்லை. பார்டரில் 100ங்க. அடுத்தது உள்ளே வரோம் 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க பகலில். அதெல்லாம் எதுக்குன்னா இந்த இப்போ மகா கும்பமேளா நடந்தது இல்லைங்க, அப்போ வந்து நோ என்ட்ரி போட்டது அப்படியே இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே நோ என்ட்ரி. நான் ஒரு சிசிடிவி போட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு குட்டி பையனை வந்து ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டில் வந்துட்டுங்க சும்மா ஒரு டிவைடர் மாதிரி வச்சு அங்கே நிறுத்தி வச்சிட்றாங்க ஒரு டீ கடையில். அவன் என்ன பண்ணுறான்னா வர வண்டியில் நிறுத்திக்கிறாங்க. வந்தோடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறான். அவர் பைக்கில் வராரு, வந்துட்டு காசு வாங்கிக்கிறாங்க 100 வண்டிக்கு. அதுவும் கையில் வாங்க மாட்டாங்க, அந்த பெட்டிகளில் போய் வச்சுட்டு போக சொல்கிறாங்க. ஒரு டப்பா மாதிரி இருக்குது, அதில் போட்டு போக சொல்கிறாங்க. அடுத்தது நைட்டில் போந்தோம்லங்க, இப்போ வெடிகாலம் வரும்போதே பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரிங்கிறாங்க. வெடிகாலம் 5-5:30 என்னங்க நோ என்ட்ரி? 7 மணி வரைக்கும் எந்த சிட்டிக்குள்ளே இருந்தாலும் போகலாம். அதுக்கும் பிடிச்சி 100 மொத்தம் 400 போலீஸ் செலவு. இந்த ட்ரிப்பு வந்து நமக்கு போலீஸ் செலவு வந்து மொத்தமாக 600 வாங்க. இந்த வீடியோ வந்துட்டு இப்போ நம்ம டோல்கேட்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணலாம். பார்க்கலாமாங்கப்பா? பார்க்கலாங்க. இல்லை விசில் அடங்கிருச்சா? தூக்கி பாருங்க. ஒன்றும் இல்லை. மொத்தங்க நம்ம எந்தெந்த ஊரை தாண்டி வந்திருக்கோம்னா பார்த்துருப்போங்க. தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 6 ஸ்டேட்டு. டோல்கேட் எவ்வளோ இருக்குன்னு ஒரு கெஸ் பண்ணுங்கப்பா பார்க்கலாம். இப்போ 20,000 ஆயிருக்குதுங்க. ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்குறதுங்கப்பா. மொத்தங்க இன்னும் நம்ம இதில் 3050 இருக்குது. டோல்கேட் பார்க்கலாங்க. இதுதாங்க அந்த இது டோல் சார்ஜ் மொத்தம். உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு டோல்கேட்டுங்க. மத்திய பிரதேசில் வந்து 1 2 3 4 5 6 7 8 டோல்கேட்டுங்க மத்திய பிரதேசில். எம்பியில் சரி. மகாராஷ்டிராவில் வந்துட்டு இது வந்து 218 வந்து இந்த ஆர்டிஓ இருக்குல்லங்க, அதுக்கு போயிடும். அது நம்ம கணக்கு வேணாம். சரினாலும் அது கணக்கு வச்சுக்கலாங்க. டோல்கேட் கணக்கில் வந்துடுவது 1 2 3 4 5 6 மொத்தம் பார்டர் 2 பார்டர் அந்த ஆர்டிஓ டோல் சேர்த்து 6ங்க. சரி சரி. மகாராஷ்டிராவில் அவ்வளோதானா? மகாராஷ்டிரா கம்மி தான், இதுதான் ரொம்ப கம்மி. கர்நாடகா, தெலுங்கானா வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குதுங்கப்பா. தெலுங்கானா மட்டும் 11 டோல்கேட் இப்போ தெலுங்கானாவில். அப்புறம் ஆந்திரா வந்து 1 2 3 தான் ஆந்திராவில். சரி. அடுத்தது கர்நாடகாவில் வந்து 1 2 தான். கர்நாடகா 2 தானுங்கப்பா. இது ஒஸ்கோட்டா 1, பாகேப்பள்ளி பார்டர் கிட்ட 1. தமிழ்நாட்டில் வந்துட்டு கிருஷ்ணகிரி 1, தொப்பூர் 1, ஓமலூர் 1. இது வேலஞ்செட்டியூர்னா இதாங்கப்பா அரவக்குறிச்சி 1. நாம் திருச்செங்கோடு வந்துட்டு நாமக்கல் வரல. கொளிஞ்சிப்பட்டினா அதான் கொடரோடு. அது கப்பலூர் 1 2 3 4 5 6. தமிழ்நாட்டில் மொத்தம் 6ங்கப்பா. சரி. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? மொத்தம் அதான் அதை எழுதி வச்சுருக்கேன். மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. நோட்டில் நேற்றே எழுதி வச்சேன். தமிழ்நாட்டில் வந்துங்கப்பா மொத்தம் 3275 ரூபா. சரி. கர்நாடகாவில் 1055 ரூபா. ஆந்திர பிரதேசில் 2125 ரூபா. தெலுங்கானாவில் 5345. மகாராஷ்டிராவில் 3170. மத்திய பிரதேசில் 4775. உத்தரப்பிரதேசில் ஒரே ஒரு டோல்கேட் 495. மொத்தம் 20,245 ரூபா. தமிழ்நாடு சிவகாசிலேருந்து இங்கே பிரயாக்ராஜ் வரைக்கும். இதில் வந்து தெலுங்கானாவில் தான் அதிகங்க. 5345 ரூபா தெலுங்கானா தான் அதிகம். சரி சரி. கம்மி வந்து யூபி ஒரு ஸ்டேட்டுக்குள்ள தாங்க வந்தோம் 495. சரி. இப்போ அது இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏப்ரல் 1லேருந்து டோல்கேட்டில் ரேட் ஏறுது. தமிழ்நாடு மட்டுமா இல்லை எல்லாமா? தமிழ்நாட்டுக்குள்ளே 5%லேருந்து 10%ங்க. இப்போ கணக்குக்கு 500ரூவான்னு வைங்க, அது வந்து 525 இல்லைன்னா 550 ரூபா இருக்கும். பார்த்தலாம். ட்ரிப் ஊருக்கு போவோம்ல, கிருஷ்ணகிரியிலேருந்து சிவகாசி வரைக்கும் பார்த்தா இது பார்த்து வச்சுக்கோங்க.
கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் இது சிவகாசி வரைக்கும் 3225 நெக்ஸ்ட் ட்ரிப் பார்ப்போம் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்ட்டு. அப்படி பார்ப்போங்க அடுத்த வீடியோவில். அன்லோடு பண்ணிவிட்டு வந்துட்டு கோயிலுக்கு போகிறோமா பிரயாகராஜ் போயிட்டு எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.